நம்ம ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தர் சில கேள்விகளை கேட்கிறார். நான் கேட்கல, தயவு செய்து நான் கேட்கிறேன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. கர்த்தர் சில கேள்விகளை நம்மளை பார்த்து கேட்கிறார். இந்த கூட்டத்தினுடைய முடிவில் நாம் அந்த கேள்விக்கு தேவனிடத்தில் பதில் சொல்லிட்டு ஜெபித்துட்டு போவோமானால் 2025 வருஷம் கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளிடத்துல கேட்கிறதான முதல் கேள்வி, நான் ஒரு 10 கேள்வி உண்டு, மொத்தம் 20 கேள்வி உண்டு. அதில் ஒரு 5 கேள்வி மாத்திரம் இன்றைக்கு நம்மளுக்கு முன்பாக நான் வைக்கும்படியாய் பிரயாசப்படுகிறேன். முதலாவது தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறதான கேள்வி, ஆதியாகமம் எழுதினதான புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிக்கும் போது வாசிங்கள். ஆதியாகமம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய தேவனுடைய ஊழியக்காரராய் நம்ம வந்திருக்கிறோம். தேவன் நம்மளை பார்த்து கேட்கிற, ஆதாமை கேட்ட அதே கேள்வி நம்மளை பார்த்து கேட்கிறார். வருஷ கடைசியில் வந்திருக்கிறத நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறது, நீங்கள் எங்க இருக்கிறீர்கள்? அந்த ஆதாம்னு சொல்லப்பட்ட இடத்துல நம்முடைய பெயரை போட்டு நாம் கேட்போம். தேவன் நம்மளை பார்த்து, இப்போ என்னுடைய பேர் பிரபு, தேவன் என்னை பார்த்து கேட்கிறார், பிரபு நீ எங்க இருக்கிற அப்படி கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? இந்த வேலையிலே நாங்கள் கண்மலை மிஸ்பா போதகர் ஐக்கியத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று. அதை அல்ல கேட்கல, இந்த வருஷம் தொடக்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் நீ எங்க இருந்தாய், நீ எப்படி காணப்பட்டாய்? ஆனால் ஆதாம் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறான்? அது கீழே உள்ள வசனத்தை படிக்கும் போது, உம்முடைய சத்தத்தை நான் தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருக்கிறபடியினால், ஆமென், அல்லேலூயா, நான் நிர்வாணியாய் இருக்கிறபடியினால் நான் பயந்து நான் ஒளிந்து கொண்டேன் என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மறைந்து நம்முடைய தேவனிடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டியதல்ல. ஆதாமை ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் வைத்தது எதற்குனா, தேவன் வந்து பேசும்போது இவன் முகமுகமாய் தேவனோடு பேசினார். முகமுகமாய் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவேன். ஆனால் இந்த நாட்களில் அவன் ஒளிந்திருந்து பதில் சொல்லுகிறான். ஆதாமை கர்த்தர் கூப்பிடுகிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் நிர்வாணியாய் இருக்கிறபடியினால் நான் ஒளிந்திருந்து உம்மிடத்தில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் மறைந்திருந்து உம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த மறைவுக்கும் அவன் ஒளிந்திருந்து தேவனிடத்தில் பேசுவதற்கு என்ன காரணம்? கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் பிசாசுனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தவனாய் மாற்றான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வருஷத்துல தேவன் நம்மளுக்கு சொன்னதான காரியத்தை நாம் செய்து முடித்திருக்கிறோமா? தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நாம் செய்து நிறைவேற்றி இருக்கிறோமா? அல்லது நாம் நிர்வாகி இருக்கிறோமா? தேவன் நம்மளிடத்துல கணக்கு கேட்பார். நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சபை என்ற தோட்டத்திலே நம்மளை வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு ஆதாம். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் கர்த்தர் அப்படித்தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தகுதியே இல்லாத நம்மளை தகுதி உள்ளவர்களாய் மாற்றினது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான், தகுதியே இல்லாத என்ன தகுதி உள்ளவனாய் மாற்றினது தேவ கிருபை. அதே தேவன் இந்த நாட்கள் நம்ம ஒவ்வொருத்தரையும் கேட்கிறாய், நீங்கள் எங்க இருக்கிறீர்கள்? இந்த வருஷத்துல நீங்கள் எங்க இருந்தீர்கள்? நீங்கள் என்ன செய்தீர்கள்? தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷ கடைசியில் நம்மோடு பேசும்படியாய் வந்திருக்கிறார். தைரியமாய் அந்த தேவனுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியுமா? அந்த தேவனிடத்தில் உங்களுடைய சுத்தத்தை இந்த வருஷத்துல நான் செய்து முடித்தேன். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளையும் தேவன் கொடுத்ததான கற்பனைகளும் அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால அவன் நிர்வாணியாய் ஒளிந்திருந்து மறைந்திருந்து தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நம்முடைய ஜீவிதத்திலும் கூட நாம் தேவனிடத்தில் தைரியமாய் நின்று கர்த்தர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அவன் அவனுக்கு ஏற்றதான கூலி அவன் அவனுக்கு கிடைக்கும். நம்ம என்ன செய்தோமோ
அதற்கேற்ற பிரதிபலனை நம்முடைய தேவன் நம்மளுக்கு தருகிற தேவன் ஆயிருக்கிறார். அல்லேலூயா. எதை விதைக்கிறோமோ அதை தான் என்ன செய்வோம்? அறுவடை செய்வோம். நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய சபையில நம்ம என்ன சொல்லுகிறோம்? நல்ல கைதட்டுங்க, நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல ஆராதிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, இப்படி நல்லா நம்ம சொல்றோம். ஆனா எதை நம்ம விதைக்கிறோம் அதைத்தான் திரும்ப நாம் அறுவடை செய்வோம். அல்லேலூயா. நான் மயிலாடுதுறையில் ஒரு போதகர் ஐக்கியம் அங்கே உண்டாயிருக்கும். MPPன்னு சொல்லி ஒரு போதகர் ஐக்கியம், ஒரு 300-400 பாஸ்மார் கொடுப்பாங்க. நான் அடிக்கடி அந்த ஐக்கியத்துக்கு என்னை கூப்பிடுவாங்க, செய்திக்காக நான் போவேன். அங்கே இருக்கிற எல்லா பாஸ்மாரும், நான் அதை பெருமைக்காக சொல்லலை, கூட்டத்தினுடைய முடிவில் நல்ல ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. நல்ல போராடி தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. கரெக்டாக 1 மணிக்கு 1:30 மணி 2 மணிக்கெலாம் ஜெபம் முடிந்துடும். அவங்களுடைய மெயின் காரியமே இது போல நல்ல ஜெபத்தினுடைய விஷயம் தான். அந்த பாஸ்டர் அந்த தலைமை போதகர் நடத்துறவர் ரொம்ப கண்டிஷனாக இருப்பார். கைதட்டி எல்லாரும் பாட்டு பாடணும், எல்லாரும் எழுந்து வரிசை பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். பிரசங்கம் பண்ணும்போது யாராவது வெளியில் போயிட்டாங்கன்னா அப்பயே அவர் கூப்பிடுவார், உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு. அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த ஐக்கியத்தை பார்க்கும்போது வளர்ச்சி ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் அந்த ஐக்கியம் வளர்ச்சி ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் சில காரியத்தை நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுகிறோம்? நம்முடைய சபையில் நீங்கள் நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல கை தட்டுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல கரங்களை உயர்த்துங்க. நானும் அப்படிதான் சொல்றேன், எல்லாரும் அப்படிதான் சொல்றோம். ஆனால் நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் செய்வோம். எதை நம்ம விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். இந்த ஊழியரைக்கு எதற்காக நம்மளுக்கு இங்க நம்மளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப சபைக்கு போயிட்டோம்னா நம்ம சபையை நடத்துகிறதுனால சரியான முறையில் கைதட்ட முடியாது, சரியான முறையில் நம்ம பாட்டு பாடுறதில்ல, நம்ம ஆவியில் நிறைய ஜனங்களை ஆவியில் நிறைய வைக்கிறோம். ஆனால் இந்த ஐக்கியம் நம்மளுக்கு எதற்குனா, இங்கு நாம் ஒரு பயிற்சி பெற்று கடந்து போய் நம்முடைய சபையை வளர்ச்சி உள்ள சபையாய் நாம் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த வருஷத்துல தேவன் நம்ம ஒவ்வொரு ஆசாரியர்களிடத்திலையும் கர்த்தர் கேட்கிறார். இந்த வருஷத்துல தேவன் நம்மளை கூப்பிட்டு கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? வெளிப்படையாய் தேவனிடத்தில் அவனால பதில் சொல்ல முடியுது. வெளிப்படையாய் தேவன் கேட்கிற கேள்விக்கு முகமுகமாய் அதுவரைக்கும் கண்ட ஆதாம் அன்னைக்கு முகமுகமாய் காண முடியல. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அவன் மீறி நடந்தவனாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இந்த வருஷ கடைசியில தேவன் நம்மளுக்கு நன்மையான காரியங்களை செய்யணும். அநேக தேவைகளை எதிர்பார்க்கிறோம், அநேக காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்யணும் நாம் ஜெபிக்கிறோம். தேவன் கேட்கிற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, இந்த வருஷத்துல நாம் உங்களுக்கு உண்மையும் உத்தமாய் இருந்து உங்களுடைய ஊழியத்தை செய்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு ரீதியில நம்மளுக்கு குறை உண்டாயிருக்கும். அல்லேலூயா. பிரியமான தேவ ஊழியக்காரரை நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்துல இன்னைக்கு நம்ம தாழ்த்தணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில குறைவு உண்டு, என் ஊழியத்துல சில குறைவுகள் உண்டு, உம்முடைய சித்தத்தை நான் பூரணமாய் செய்து முடிக்க முடியல, ஒரு குறைவோடு இருக்கிறேன். அதை நிறைவாய் மாற்றுகிற தேவன் 2025 வருஷத்தை நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அதற்கு உயர்த்தி சத்தமோடு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் முதல் கேள்வி கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதுக்கு பதில் சொல்றான், ஏசப்பா நான் நிர்வாணியா இருக்கிறபடினால், உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினால் நான் ஒளிந்து கிடக்கிறேன் என்று சொல்றான். அல்லேலூயா. நான் ஒளிந்து மறைந்து நிற்கிறேன். தேவனுடைய திட்டம் அதுவல்ல. தேவன் எப்பதான் ஏதேன் தோட்டத்துக்கு போறாரோ அப்பெல்லாம் ஆதாம் ஓடி போய் முகமுகமாய் பேசுறத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அன்றைக்கு அவனால பேச முடியல. என கர்த்தருடைய வார்த்தையை அவன் மீறினபடியினால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனபடியினால் அவனுடைய வாழ்க்கையில தேவனை காணக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போன மனுஷனாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த முதல் கேள்விக்கு தேவனிடத்தில் நீங்கள் பதில் சொல்ல. இரண்டாவது, ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கும் போது, ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம் படிக்கும். சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே போகிறாய்? ஆமென். அல்லேலூயா. இங்கு ஒரு தேவ தூதன்
ஒரு சகோதரியை பார்த்து கேட்கிறார், ஆகாரே, நீ எங்க இருந்து வருகிறாய், நீ எங்க போகிறாய்? இது இரண்டாவது கொஸ்டின். தேவன் இந்த வருஷத்தினுடைய கடைசியில நம்மளை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ எங்க போகிறாய், நீ எங்கிருந்து வருகிறாய்? ஆகார் என்று சொன்னால் எகிப்து தேசம், எகிப்து தேசத்தினுடைய பெண்மணி. எகிப்து என்று சொன்னால் அடிமையாக்கப்பட்ட தேசம். அடிமையான இடத்திலிருந்து வந்ததான ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமனவாட்டியாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய ஜீவிதத்துல ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் அடிமையாய் இருந்தோம். நம்ம எல்லாரும் பலவிதமான பாவங்களுக்கும் உலகத்தினுடைய காரியங்களுக்கும் தேவனை அறியாமல் அடிமைத்தனமான வாழ்க்கையில் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய மனவாட்டியாய் இருக்கிறோம். அந்த தேவன் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீ எங்க இருந்து வருகிற, இப்ப நீ எங்க போகிற? ஆகாருக்கு எங்க போகணும்னு தெரியல. ஆனால் அவள் ஓடுகிறார். அவள் அதுக்கு பதில் என்ன சொல்லுகிறார்? நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்று. தேவன் சொல்லி ஓடி போகக்கூடாது, அவருடைய கைக்கு கீழே போய் திரும்ப நீ அடங்குகிற என்று சொல்லி. அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நம்முடைய ஜீவிதத்தில் தேவனை விட்டு விசுவாசத்தை விட்டு சில சந்தர்ப்பங்கள் இந்த வருஷத்தில் நாம் ஓட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாயிருக்கலாம். அவிசுவாசம் வந்திருக்கலாம். சில சமயங்கள் நாம் சோர்ந்து போயிருக்கலாம். அருமையான தரப்புனா சாலமோன் அப்பா சொன்னாங்க, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் பிரபு, அந்த சகோதரி மரித்ததை நினைத்து நான் ரொம்ப தளர்ந்து போயிட்டேன் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், பரிசுத்தவான்கள் தீங்கு நாளுக்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்படுவார். அல்லேலூயா. டக்குன்னு இருதயத்தில் அந்த வார்த்தை உண்டான பரிசுத்தவான்கள் தீங்கு நாளுக்கு அவருடைய மரணம் மிகவும் அருமையானது. மயிலாடுதுறையில ஒரு டிபிஎம் சபையினுடைய பாஸ்டர், நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க, அவர் மரிச்சாரு. அவர் முதல் வாரம் வந்து இங்கே யூத் கேம்ப் நடந்தது இரும்பலூரில், அங்கே செய்தி கொடுத்துட்டு போயிருந்திருக்கிறேன். போய் மறுநாள் ஒரு 2 நாள் கொஞ்சம் பலவீனமாக இருந்திருக்கிறார். 3ஆவது நாள் நைட் 8 மணிக்கு அந்த சபையினுடைய மதரை போய் கூப்பிட்டுருக்கிறாரு. மதர் வந்திருக்கிறாங்க. அப்போ மதருக்கு சொன்னாதான், சென்ட்ரு பாஸ்டர்கிட்ட, கடலூர் சென்ட்ரு பாஸ்டர்கிட்ட சொல்லியிருங்க, என்னை கர்த்தர் கூப்பிடுகிறாரு, நான் போகிறேன். உடனே அந்த சிஸ்டர் அவர் யதார்த்தமாக விட்டுட்டாங்க. இவர் நேரம் 8 மணிக்கு ரூமுக்கு போயிருக்கிறாரு. அந்த ஹாலில் நின்று ஜெபம் பண்ணாரா. நேராக ரூமுக்கு போயிருக்கிறாரு, குளிச்சிருக்கிறாரு, ட்ரெஸ்ஸுக்கு குளிச்சு போக மாற்றிருக்கிறார். பைபிள் எடுத்து கையில் வச்சாரு. அப்படியே கர்த்தரோடு போய் சேர்ந்துட்டாங்க. அல்லேலூயா. 8:50க்கு சிஸ்டர் அந்த மாதிரி சாப்பாடு கொண்டு போயிருக்கிறாங்க. கதவை காலிங்கில் அடிச்சிருந்தாங்க, சத்தம் இல்லை. கதவை தள்ளி பார்த்துருக்காங்க. பாஸ்டர் அப்படியே படுத்திருந்திருக்கிறார். உடனே கூட இருந்த விசுவாசிகளை கூப்பிட்டு பார்த்தா பாஸ்டர் ஜீவன் தேவனோடு கடந்து போய்விட்டார். நீதிமான பரிசுத்தவான்களுடைய ஊழியக்காரருடைய மரண கர்த்தருடைய பார்வையில அருமையானது. இன்னைக்கு சில சந்தர்ப்பத்திலே நாம் சோர்ந்து போகிறோம். இந்த ஆகார் சோர்ந்து போய் சாராளுடைய வீட்டை விட்டு வெளியிறங்கி போகிற தேவதூதன், ஆகாரே நீ எங்க போகிறாய்? உன்னை விசுவாசத்தை விட்டு இந்த வருஷத்துல எத்தனை முறை நம்ம அவிசுவாசப்பட்டிருப்போம், எத்தனை முறை நாம் சோர்ந்து போயிருப்போம், எத்தனை முறை அவிசுவாசத்தில் மூழ்கி போயிருந்திருப்போம். அந்த தேவன் நம்மளை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய விசுவாசம் எங்க? நீ அவிசுவாசத்தில் எங்க ஓட முடிய? சிலர் ஊழியத்து விட்டே போனவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் உண்டு. சிலர் அநேகர் ஊழியத்து விட்டு போயிட்டாங்க. சில விசுவாசிகளை பாருங்க, நம்ம சபையை விட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, போயிருப்பாங்க. அநேகர் இந்த விசுவாசத்தில் நிற்க முடியாமல் அவர்கள் ஓடி போயிருக்கிறார். கெச்சமன தோட்டத்தில் தேவநாயக கர்த்தர் ஜெபம் பண்ணும் போது அவரை தனித்து விட்டுட்டு தேவதூதர்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, சீசர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. பிரச்சனை வரும்னு தெரிஞ்சவனே ஓடி போயிட்டாங்க. பேதுரு கூடயே போய் பார்க்கிறான். அனல் போட்டு எல்லாரும் உட்கார்ந்து இயேசுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. பேதுருவும் அவங்க கூட உட்கார்ந்து பார்த்து கொண்டது. இன்னைக்கு அநேகர் நம்மளை விட்டுட்டு ஊழியத்தின் பாதையில விட்டுட்டு ஓடி போகலாம். ஆனால் நம்மளை அழைத்த தேவன் ஒரு நாளும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை அழைத்த தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசியில் கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே ஓடுகிறாய்? விசுவாசத்துல சோர்ந்து போய் இருக்கிறோமா? நம்முடைய நம்பிக்கையில சோர்ந்து போய் இருக்கிறோமா? கர்த்தர் நம்மளை கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நடக்கலையே அப்படின்னு சரீர பிரகாரமாய் நாம் ஊழியக்காரராக இருக்கிறோம். நம்முடைய ஆவி எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? இன்னைக்கு தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய விசுவாசம் விலகி போய் கொண்டிருக்கிறது.
இந்த வருஷ தொடக்கத்துல கர்த்தர் எங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் ஒரு 3 காரியங்களை கர்த்தர் சொல்லியிருந்தார்.